சரிகமப சீனியர் சீசன் 4வோட அடுத்த ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. இந்த வார ப்ரோமோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்பவே எமோஷனலான ப்ரோமோவாக தான் இந்த வாரம் வந்திருக்குது. சரிகமப சீனியர் சீசன் 4வோட இந்த வாரத்துக்கான முதலாவது ப்ரோமோ வந்துட்டு வந்திருந்தது. இது வந்து முழுக்க முழுக்க சரத்த பற்றிய ஒரு ப்ரோமோவாக இருந்தது. அதேபோல மற்றும் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இது வந்து நம்மளுடைய ஸ்வேதாவ பற்றிய ஒரு ப்ரோமோவாக தான் இருக்குது. இந்த ப்ரோமோவுமே வந்துட்டு சரத் ப்ரோமோவை போல எமோஷனலான ப்ரோமோவாக தான் இருக்குது. அப்படி என்ன இந்த ப்ரோமோல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் வந்துட்டு டெடிகேஷன் ரவுண்ட் தான் நடக்க போகுது. இதுல நம்மளுடைய ஸ்வேதா வந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணி பாடல் ஒண்ணு பாடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு லெட்டருமே வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு முதல் முறையா நான் எழுதின லெட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த லெட்டர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்பா உங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குமான்றது வந்து இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு வரிய வந்துட்டு எந்த ஒரு அப்பாவாச்சாலுமே வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்வேதாட அப்பாவுமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அத காட்டுனதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்வேதா வாங்கி இந்த லெட்டர படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஏக்கமாவே இந்த ஒரு விஷயம் இருந்தது. உங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன கட்டிப்பிடிச்சு எனக்கு ஒரு முத்தம் தரணும் என்ற ஒரு ஏக்கம் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. உடனே அவங்களோட அப்பா என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி வாச்சதுமே வந்துட்டு உடனே அவங்களோட அப்பா கட்டிப்பிடிச்சு முத்தம் தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களோட அப்பா வந்து உடனே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. உடனே ஸ்வேதாவுமே வந்துட்டு கீழ உட்கார்ந்திருந்து 2 பேருமே வந்துட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்வேதா வந்து ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தா அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது. அவங்களோட அப்பா வந்துட்டு ஸ்வேதாவ கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்திருப்பாரு. இதுக்கு தான் ஸ்வேதா ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தாங்கன்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தருணம் இந்த ஒரு மேடையில வந்து நிறைவேறியிருக்கு. இத பார்த்துட்டு அவங்களுக்கு பக்கத்துல நின்றுருந்த அவங்களோட அம்மாவுமே வந்துட்டு அழுதுருப்பாங்க. அம்மா மட்டும் இல்லங்க, முழு சரிகமபா மேடையுமே அழுதுருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தருணத்துல வந்துட்டு நம்மளுடைய அர்ச்சனாவுமே அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த பெண்களுக்காகவுமே வந்துட்டு அர்ச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அப்பாக்கள் ப்ளீஸ் எங்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பாராட்டு அப்பாக்கள் நீங்க குடுக்குற பாராட்டு தான்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தைய கேட்டு ரொம்பவே எல்லாருமே வந்துட்டு எமோஷனல் ஆயிருப்பாங்க. நம்மளுடைய சாய்ந்தவி மேம் வந்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம நம்மளுடைய அபிராமி மேம் அதே மாரி முழு செட்டுமே வந்துட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியான ஒரு ப்ரோமோவாக தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரோமோ வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இந்த ப்ரோமோவ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மகள்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து அப்பாவ ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும், எல்லா மகள் மாறினதும் கனவு தான் இது என்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஏப்பா இப்படி எங்கள அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. நீங்க இந்த ஒரு ப்ரோமோவுக்கு வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்றத வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.